ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துக்குடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பலன்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து குரு பகவான், அதை மாரகஸ்தானம் நம்ம சொல்லுவோம். தனுசு ராசிக்கு எங்கே குரு போனாலும் நல்லது செய்ய மாட்டாருங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்குது. இருக்கிறதுலையே ஏமாந்த சோனகிரின்னா அது தனுசு ராசி தான். நானும் ஒருத்தன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ செஞ்சாலும் சரி எதிர்த்தரப்பில் நமக்கு நல்லது நடக்கிறதே இல்லை. ஆனால் கொடுக்கணும் மொத்தம் தோணுது, இருந்தாலாம் கொடுக்கறதுக்கு கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருக்கான். நம்மகிட்ட இருந்தால் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியை வைக்கலையேம்மா. இதில் ஒரு கர்வம் என்ன தெரியுமா? நான் கொடுத்தேன். இந்த பந்தாப்புவரும் தனுசு ராசிக்கு உண்டு. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 8ல் வர்றார். 8ல் வரும்போது ரொம்ப கவனம் தேவை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், பணம் திருடு போவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. கேஷை கையில் வச்சுக்காதீங்க அதிகமாக. இப்போ செல்லு ரொம்ப வசதியாக போச்சு. ஆனால் செல்லே திருட்டு போய்ட்டு என்ன செய்யணும் தயவுசெய்து யாரும் கேட்டுறாதீங்க, அதுக்கு என்ற பதில் கிடையாது. செலவு, தேவையற்ற செலவு, இல்லை தேவையற்ற பொருள் களவு, இல்லை நம்ம அஜாக்கிரதையால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம், இதெல்லாம் நடப்பதற்கு 8ஆம் இடத்து குரு கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக நடக்கும். 8ல் குரு இருந்தால், நான் அவ்வளோ பாதுகாப்பாக ஒரு பொருளை வச்சுருந்தேன், கண்மூடி கணந்தர்கள் அடிச்சு போயிட்டாங்க, சுற்றி கிட்டத்தட்ட 400 பேர் உட்காந்துருக்குறாங்க, என் பொருளை காணும். இப்படிடா இவன் செஞ்சான்னு உண்மையாக அவனை கூட்டு பாராட்டு விழா பண்ண போல தோணுச்சு எனக்கு. ஒரு கல்யாணம் நடத்தி இடத்துல இந்த மாதிரிலாம் 8ஆம் இடத்துல குரு இருந்தால் நடக்கும். நம்ம கண்ணை மறைச்சிடும். அதுதான் நாம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து, ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்போம் கடைக்காரன்ட்ட, அவன் 70 ரூபாய்க்கு பில்லு சொல்லியிருப்பான். மேலாக இருந்து 30 ரூபாய் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவான். மிச்சம் திரும்பி உள்ளே இருந்து 400 ரூபாய் எடுத்து எண்ணிட்டு இருக்கும்போது நம்ம 100 ரூபா தான் கொடுத்தோம் நினச்சி நம்ம போய்கிட்டே இருப்போம். அது திரும்பி பார்க்க நம்ம காணாமல் போயிடுவோம், நமக்கு 400 ரூபா லாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் பணம் கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தனுசு ராசிக்கு 1/6/2026 முதல் 30/10/2026 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ரொம்ப அடிபட்ட இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் ஜோதிடம் மாத்திரம் இல்லை, என் அனுபவத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் அந்த 8ஆம் இடத்துல குரு செய்யும்போது புதிதாக தயவு செய்து எந்த வியாபாரத்தையும் தொடங்கிறாதீங்க. பணம் உங்களை தேடி வரும். என்ன மாப்பிள்ளை உனக்கு இல்லாத காசு, அந்த மாப்பிள்ளை ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, வியாபாரம் பண்ணு. சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஜோசியா 1000 சொல்லுவான். பணம் நம்மளை தேடி வருதுன்னா நமக்கு யோகம் இருக்குன்னு அர்த்தம். தயவுசெய்து வாங்கிறாதீங்க. அந்த 5 லட்சம் உங்களுக்கு 20 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி சில பேர் கொடுத்து வைக்கிறாங்க. ஐயா சாமி என்னை ஆளை விட்டுருங்க, பணம் மாத்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வச்சுருங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க, என்னால் சமாளிக்க முடியாது, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த இதே வேண்டாம் 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 வேண்டான்னு தயவுசெய்து ஒதுங்கி இருங்க. 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்,
சம்பள காசு யாரும் கேஷ் கொடுக்கறதில்ல, எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் போகிறது. செக் லீஃப் இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக பார்த்துக்காங்க. அஷ்டமத்து குரு இல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஒரு ராசியாதிபதி அவன், ராசியாதிபதி தர்மத்திரிகோணத்தை இருந்திருக்கேன்னு சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டு எல்லாம் அடிபடுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் 30/10/2026 27/1/2027 வரைக்குமே அவர் சிம்ம ராசிக்கு வர்றார். அது சற்று ஆறுதலான விஷயம். இந்த சிம்ம ராசிக்கு அவர் வந்த பிறகு அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன, வீடு கட்டுறது, திருமண செலவு, புதுசாக கார் வாங்குறது, பழைய வண்டி எடுத்து புது வண்டிகள் வாங்குவது, இது போன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானம், அது குரு இருக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு வகையான உங்கள் ஸ்தானாதிபதியே பாக்கியாதிபதியாக அமர்ந்து கொண்டு உங்கள் பாக்கியத்தை மேன்மை அடைத்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு இது 30/10/2026 இருந்து 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டம். தனுசு ராசி ரொம்ப அற்புதமான ராசி. பிறருக்கு உதவி செய்வதில் அவ்வளோ ஒரு பிரியமுள்ள ராசி. அதை விட முக்கியமானது என்னென்னா பிறருடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள ராசி. ரொம்ப கௌரவம் பார்க்குற ராசி. நிறைய பெருமைகளை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் ஒரு சில சிக்கல்களும் இப்போ இந்த காலத்தில் உருவாகுது. ஐயா சொன்ன மாதிரி பணம் மட்டும் கிடையாது, பணம் திருடு போகலாம், இல்லை களவு போகலாம், தொலைச்சிடலாம். தங்கம் திருடு போகலாம், இல்லை தொலைச்சிடலாம். தங்கத்தை யாருக்காவது கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் தடுமாறலாம். பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறலாம். எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தொலைச்சிடலாம். திருவிழாவில், இல்லைன்னா கண்காட்சியில், இல்லைன்னா கோவிலுக்கு கூட்டமான இடங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்க காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரியும் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது போகிறதுக்கு உங்களுக்கு பிரியம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போயிடலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிற யோசனையை இப்போதைக்கு வேண்டாம், நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம், இல்லைன்னா 2027 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். கல்வி, ஆடிட்டிங், சட்டம் இது போன்ற துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய பேரு கெட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கல் ஒன்று விட்டுடும். எப்போவுமே குழந்தைகள் விஷயத்தில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க கவனமாக இருந்து தான் தீரணும். அது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 4ஆம் அதிபதியும் உங்கள் குரு தான். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்கள் குரு பகவான் தான். அப்போ 8லிருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலும் உங்கள் சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறார். உங்கள் குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ கையில் காசுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த காசை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இம்மீடியட்டாக. அது நீங்கள் கையிலேயே வச்சுக்காதீங்க. கையில் வச்சுருந்தா தானே பிரச்சனை. இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிற நிலைக்கு வந்தாச்சா அப்படியே உடனே அதை அந்த மகளுக்கு உண்டான சீதன பொருள்களாக அதை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அப்போ தாயாரின் உடல்நிலையில் அக்கறை அதிகரிக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். அப்போது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பொருள் இழப்பை குரு அஷ்டமத்து குருவாக இருந்து கொடுப்பான். அந்த இழப்பை ஒரு நல்ல செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். வீடு வாங்க நல்ல விஷயம் தானே, பணம் இழப்பும் தான். ஆனால் சமயத்தில் வீடுன்னு ஒன்று வருது இல்லை நமக்கு சொந்தமாக, அது ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. குடும்பத்தில் எல்லோரும் குதூகூலமாக இருக்காங்க, சந்தோஷமான விஷயம் தானே. வீட்டில் புது புது ட்ரெஸ்ஸுகள் வாங்கி கொடுக்குறது, குழந்தைகளுக்கு உண்டான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, அப்பா அம்மாவுக்கு ஒரு சௌரியமான ஒரு ஏசி வீட்டில் வாங்கி மாட்டுறது, பெட்ரூம் எல்லாம் நல்லா டிக்டாப் பண்ணி வைக்கிறது, நிம்மதியாக படுங்கம்மா, தைரியமாக படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணதெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்கள் காரியத்திற்கும் குழந்தைகளை திருப்திப்படுத்துகிற விஷயத்திலும் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சுப விரயமாகும். அதை வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு பந்தா பண்ணாங்க 4 பேர் பார்த்தா 500 நோட்டா எடுத்து எண்ணி காட்டோன்னா அடித்து பிடிங்கி போயிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். காசிக்கு போவாங்க, தன் கையில் தான் ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா கட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் எண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டம் நெறிஞ்சு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்ம தானே நாம கொடுக்க தான் வச்சுருக்கோம். அவத்தை பரிச்சுட்டு பண்ண நல்லா இருக்குமா நமக்கு, அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும். ஆனால் நிதானத்தோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பெயர்ச்சி மட்டும் கிடையாது, குருவுடன் சேர்த்து ஒரு அர்த்தாஷ்டம சனியும் இருக்குது. ஸோ இது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் சில மாற்றங்களை உருவாக்கும், இல்லைன்னா சில கோளாறுகளை உருவாக்கி தரும். அத்துடன் சேர்ந்து உங்களுடைய சுகம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்ந்து அவமானங்கள் தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. அது எப்போவுமே அதாவது இப்போ இருக்கிற கட்டாய காலத்தில் நாம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இது சண்டை இது மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் வேண்டான்னு சொல்கிறோம். மற்ற விஷயங்களில் தாராளமாக செய்யலாம். இவங்க நன்மை செய்ய போய் அது அவமானமாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 காரணம். குரு பெயர்ச்சி இப்போ அதை டெவலப் பண்ணியிருக்கு. சனி பெயர்ச்சி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா, குரு பெயர்ச்சி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. இது சரியாக போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். இது ஒரு தற்காலிகமான சிக்கல் தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க தேவையாக இருக்கு. அப்போ இந்த தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு தார்மீக சிந்தனையுடன் இறக்க குணமும் உடையவர்கள். ஆனால் இந்த இறக்க குணம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ். தர்மம் செஞ்சால் நல்லது தானே, எங்கே தர்மம் பண்ணுறேங்கிறதே தெரியாமல் தர்மம் பண்ணுவாங்க. நம்பி காசை கொடுத்தா திரும்பி வரவே வராது. ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு வேறு விஷயம் ஒரு அவசரத்துக்கு கேட்டால் நம்ம உதவி பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்க உதவி பண்ணுறீங்க, திருப்பி அவங்க கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போகும். அந்தளவு இழுத்து பிடிக்கிற நிலைமையெல்லாம் வந்துடும். நிறைய நாங்கள் இழந்திருக்கோம். நான் தடுத்து ராசிகளை அனுபவம் சொல்கிறேன். நான் நிறைய இழந்திருக்கேன் இந்த விஷயத்தில். நல்லது நினச்சி பண்ணுவேன், இன்றைக்கி தரேன் அன்றைக்கி தரேன்னு சொல்லிட்டுவான். 7-8 வருஷமாச்சு நான் விட்டுட்டேன், போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவு நிலைமைக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துரும். இது எல்லாருக்கும் தாங்க முடியுமான்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு 5 லட்ச ரூபா கையில் இருக்குது. ரொம்ப வேண்டியவங்க கேட்குறாங்க, வீட்டுலாம் வேண்டாங்கிறாங்க, நீங்கள் கேட்காம இல்லை நல்ல நண்பன் கொடுத்துருவான்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற நேசம் அவனுக்கு உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு உருவாக்கி விட்டுரும். இப்போ நீங்கள் யாரை நொந்துப்பீங்க, விதியை தான் நொந்துக்கணும். அது மாதிரி இந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்தை, அதாவது கடகத்தை குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த 1/6/2024 30/6/2026 வரைக்கும் கடந்த பணம் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மனைவி இருந்தாலும் மனைவிட்ட கொடுத்துருங்க, அம்மாட்ட கொடுங்க, அவங்க சேமிச்சுக்கட்டும். ஏன்னா நம்ம திரும்ப வாங்கும்போது அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு மனசு கேட்டால் காரணம் சொல்லி ஆகணும். நம்மளால் வாங்க முடியாமல் கூட போயிடும். அதை அவங்க கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. அதே குரு சிம்மத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சாதகமான செயல் நடக்கும். அப்போ கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு அசட் வரும், ஒரு இடம் வருதுப்பா, நல்ல இடமா வருது, வாங்கிக்கப்பா, 5 லட்ச ரூபா கையில் இருக்குங்க, கேஷ் இருக்குன்னு சொன்னேன், ஒரு 6 லட்ச ரூபா தான், ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து போட்டு வாங்கிக்கப்பா, கண்டிப்பாக வாங்குங்க. அது உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பில் சில சிக்கல்கள் ஏற்படும், கருக்கலைதல் ஏற்படும், இல்லைன்னா வேறு ஏதாவது சில சிக்கல்கள் ஏற்படும். இதை ஒரு பெரிய சோகமாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. இந்த காலகட்டம் சுகமில்லாத காலகட்டம் அப்படிங்கிறதுனால இதே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு குழந்தை பிறப்பு இப்போ தள்ளி போகிறது அந்த டயத்தில் நடக்கும். அப்போ நடக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கே வம்சாவளிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்காக மனசு தளர தேவையில்லை. ஆனால் கட்டாயமாக குழந்தைக்காக காத்திருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கருக்கலைப்போ இல்லை குழந்தை உருவாகாமல் போகிறதோ இல்லை அதில் ஏதாவது ஒரு கோளாறோ ஏற்படத்தான் போகிறது. அதுக்காக பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து உதடு பகுதியில் ஒரு காயமோ இல்லை வெட்டோ இல்லை ஏதோ ஒரு சிக்கல் உருவாகும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாகும், இல்லைன்னா உதடு பகுதியில் ஒரு சூடாவது உருவாகும், ஏதோ ஒன்று நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முட்டி இடுப்பு இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே காலம் இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கிறது. பட் இருந்தாலும் இது அவ்வளோ சிவியரான விஷயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு அது தானாகவே மறைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணுன்றது மட்டும்தான் முக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் கோதண்டராமரை வழிபாடு பண்ணுங்க. ராமேஸ்வரம் பண்ணினா கோதண்டராமர் கோவிலே இருக்குங்க. பணம் புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் நிலைநாட்டி கொடுக்குற பதவிகள் நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய இடம். வீட்டில் இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் ராம் ராம் ராம்னு சொல்லுங்கள். காலையில் இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிற ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பழங்க. ஸ்ரீராம்ஜிக்கு ஜெயராம்ஜிக்கு ஜெய் ஸ்ரீராம் ராதேஷாம் இப்படி சொல்லுவாங்க, ராதே ராதே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி பழங்க. அந்த உச்சரிப்பு பண்ணும்போது அந்த மூல நட்சத்திரக்கு அதிபதியான ஆஞ்சநேயர் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணையாக இருந்து பல வெற்றிகளை உங்களுக்கு வாரி குவிப்பார். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.